எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் ஐ திங்க் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரீட்டாவோட ரிலீஸ் ரிவால்வர் ரீட்டா 28th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் அ ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர். டார்க் காமெடி தான் சப்ஜெக்ட். டார்க் காமெடி த்ரில்லர். ஸோ அதில் வேற ஒரு செட்டிங்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் நீங்க தான் சொல்லணும். ரீட்டா அப்படின்னா ரிவால்வர்லாம் கையில் வச்சிருக்க ஒரு பூ மாதிரி இருக்க பொருள்கிட்ட யாரு துப்பாக்கி கொடுக்குற யோசிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்தாங்க சாணிக்காயிரம் பார்த்து பூன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம தீ உள்ள தீ. சரி, ஆக்சுவலா இது ரீட்டா ஆக்சுவலா ரிவால்வர் ரீட்டா நம்ம பழைய படம் வந்து ஃபுல் ஆக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் தான் இருக்கும். ஸோ இது இறங்கி வந்து சண்டை போடுற மாதிரி அந்த மாதிரி இருக்காது. பட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவ்வளவுதான். அண்ட் சாணிக்காயிரம் வேற மாதிரி படம். பட் இது அவுட் அண்ட் அவுட் காமெடி என்டர்டெயின்மெண்ட். ராதிகா மேம் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, கிங்ஸ்லி சார் இருக்காங்க, சுனில் சார் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபேமிலி பேக்கேஜா இருக்கும். டார்க் காமெடி அதே ஜானருங்கிறதுனால ஆப்வியஸ்லி பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும் சார். பட் செட்டிங்கா வேற மாதிரி ஒரு செட்டிங். இது பாண்டிச்சேரியில நடக்கிற ஒரு கதை. அண்ட் ஒரு டிஃப்ரெண்டான சிச்சுவேஷன். பட் டார்க் காமெடிங்கிறதுனால அந்த ஜானரா அது ஒரு சேம் ஜானர் தான். பட் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. போஸ்டர்ல எல்லாருமே ரிவால்வரோட தான் சுத்துறாங்க. ஃபுல்லாவே ஷூட்டிங்கா தான் இருக்கும். ஓரளவுக்கு ஆமா. எல்லாருக்கும் ஆமா எல்லாரும் வந்து பாருங்க சார். ஃபேமிலி தான் சார். கன் வச்சிருக்கிறதுனால ஃபேமிலி இல்லன்னு கிடையாது. பட் எல்லாமே ஒரு ஃபன்னான ஒரு சீரியஸான சிச்சுவேஷன் தான். பட் பயங்கர ஃபன்னா போகும். சூப்பர் சுப்ராயன் எவ்வளவு பெரிய மாஸ்டர், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான படம் பண்ண கூட்டு போய் மர்டர் பண்ண மாதிரி இருக்கு. அந்த அனுபவத்தை சொல்லுங்க. ஐயோ, அவரு கூட ஒர்க் பண்றது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி நான் திலீப் மாஸ்டர் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். இப்ப ரீசெண்டா அவரோட பிரதர் கூட ஒர்க் பண்ணேன். சுப்பராயன் சார் கூட அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் பட் ஸ்டண்ட் மட்டும் இல்லாம ஐ மீன் படத்துல இருக்கிற ஆக்ஷன் மட்டும் இல்லாம அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல பார்த்தது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆக்சுவலா பயங்கர அவருக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. பட் எதனால அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கறது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். இந்த கதை தேர்வு உங்களுடைய உமன் சென்ட்ரிக் படம் அப்படிங்கிறது ஒரு கேப்ல வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு 6வது படமும் 5வது படமும் நினைக்கிறேன். அதை எப்படி சூஸ் பண்றீங்க? இண்டிவிஜுவலா உங்களுடைய படம் ஒண்ணு, கமர்ஷியலா ஒரு படம், ஹீரோ கூட சேர்ந்து நடிக்கிறது, அது எப்படி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பண்றீங்க? ஆக்சுவலா பேலன்ஸ் பண்றது தான் சார். பிகாஸ் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். இப்போ எனக்கு கமர்ஷியலா பண்றதும் பிடிக்கும், பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி தனியா பண்றது பிடிக்கும், ரா பண்றது பிடிக்கும். டிஃப்ரெண்ட் ஒரு வெர்சடைலா டிஃப்ரெண்ட் ஒரு வெரைட்டி டைப் ட்ரை பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். சூஸ் பண்றது வந்து எப்படின்னா, அகைன் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிருக்கோமா, இல்ல நம்ம பண்ணதுலயே வேற மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி காமெடின்னு பார்த்தா ரகு தாத்தாங்கிற படம் பண்ணோம். அது வேற மாதிரி ஒரு காமெடி டிராமாவா இருந்துச்சு, ஒரு சோஷியல் மெசேஜ் அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லா ஒரு டார்க் காமெடி. இப்போ ரீசெண்டா தெலுங்குல உப்பு கப்புரம்போன்ட்டு ஒரு படம் பண்ணேன். அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஒரு சட்டைரிக்கல் காமெடி எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்ச ஜானர். அண்ட் காமெடி ஃபிலிம்ஸ் பண்ணும்போது அது ஒரு பயங்கர என்ன சொல்றது, படம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கும் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ நிறைய சீரியஸான ஸ்கிரிப்ட்ஸ், ஒரு ஹெவியான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜான்றது. அண்ட் விமன் சென்ட்ரிக்கா அதுல சூஸ் பண்றது நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாம இருந்திருக்கேன், ஸோ அதுல என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படிங்கறது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலா அவரு படமே பார்த்தாரு. அவர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிரிட்டிக். பட் அவரு எக்ஸ்பெக்ட் பண்றாரு லைக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கும், இது வரைக்கும் பண்ணது கிடையாது அப்படின்னு. ஹி வாண்ட்ஸ் டு வாட்ச் இட் இன் தி தியேட்டர். ஸோ படத்தை இந்த மாதிரி நாங்கெல்லாம் உட்காந்து பார்த்த போது அவர் சொன்னார், எனக்கு இந்த மாதிரி படத்தை தியேட்டர்லேயே காட்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு.
he said எனக்கு தியேட்டர்லயே காட்டு அப்படின்னாரு and but he liked it. Yes. ராதிகா மேமோட நீங்க அந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? செம்மையா ஒர்க் அவுட். எப்படி அந்த ட்ரீட் பண்றாங்க ஆர்டிஸ்ட? உங்ககிட்ட எப்படி பழகுனாங்க? ராதிகா மேம் ஆக்சுவலா நான் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதே நம்ம அவங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணேன். அண்ட் அவங்க கூட சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட் இது. அவங்க பயங்கர ஃபன், ஆமாமா பயங்கர கலகலப்பா இருக்கும், பயங்கர ஜாலி அண்ட் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் இவங்க மாதிரி சீனியர் ஆக்டர்ஸ் அந்த எனர்ஜியோட ஒர்க் பண்றதை பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் எங்களோட ரேப்போ பயங்கரமா இருக்கும், கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் படத்துல. மேமோட கேரக்டரே பயங்கரமா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பட் அவங்களோட கேரக்டர் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹியூமர் சொன்னீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் ரகுதா தான் செம்மையா இருந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண அனுப்புறோம். தேங்க்யூ. அகைன் இதுல ஆக்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்கு பாக்குறப்போ. ஸோ ஹியூமர் பண்றதுல இருக்கிற சேலஞ்சஸ் அண்ட் ஆக்ஷன் பண்றதுல இருக்கிற சேலஞ்சஸா என்ன தாட்? இதுல ஆக்ஷன் அப்படின்னா அகைன் நான் சொன்ன மாதிரி சிச்சுவேஷனல் ஆக்ஷன் தான். இட்ஸ் நாட் லைக் நம்ம உட்காந்து ஆக்சுவல் ரிவால்வர் ஹிட்டர் இந்த மாதிரி அந்த மாதிரி இட்ஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன். ஸோ சிச்சுவேஷனல் காமெடி ஆக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். காமெடி ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் எமோஷன்ஸ். ஒருத்தங்களை அழ வைக்கிறத விட சிரிக்க வைக்கிறது ஒரு கஷ்டமான எமோஷன் நான் நம்புறேன். ஸோ அது பண்றது காமெடிங்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அண்ட் இதுல ஆக்ஷன்ங்கிறது அகைன் நான் சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால அதோட அப்படியே சேர்ந்தாப்புல போகும். ஸோ ஆக்ஷனை தாண்டி ஐ திங்க் அந்த காமெடியை ஆக்ஷனோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்றதுங்கிறது தட் இஸ் ஒரு சேலஞ்ச். காமெடி படங்கள் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா தமிழ் சினிமா? கொஞ்சம் கோவிடுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களே குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது லாட் ஆஃப் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம கோவிட்லாம் முடிச்சு அந்த ஒரு 2020 ஃபேஸுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இப்பதான் திருப்பி லைக் கம்மிங் பேக் டு ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஸோ இப்பதான் திருப்பி எல்லாமே மெதுவா வந்துட்டு இருக்கு. 3 லாங்குவேஜ்ல படம் எடுக்கிறீங்க, அது எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம். ஆக்சுவலா நிறைய லாங்குவேஜ் பண்ணும்போது அதுவே ஒரு என்ன சொல்றது, அதுவே ஒரு பிரேக்கா இருக்கும் சார். ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஸோ நமக்கு ஒரு ஸ்டீரியோ டைப்பா ஒரே லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ அது ஜகிள் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் நிறைய டிராவல் பண்றதா இருக்கட்டும், லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்றதா இருக்கட்டும். இப்போ ரீசெண்டா கூட யாரும் ஐ திங்க் நான் இப்போ தெலுங்கு படம் பண்ணிருக்கும் போது என் டைரக்டர் கேட்டாரு. நான் என் அசிஸ்டன்ட் கிட்ட டக்குன்னு தமிழ்ல பேசிட்டு, இந்த பக்கம் என் ஹேட்ரஸர் கிட்ட ஹிந்தியில பேசிட்டு, அந்த பக்கம் தெலுங்குல பேசிட்டு, இந்த பக்கம் மலையாளத்துல பேசிட்டு, அவர் சொல்லும் போதுதான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸ்லயே எல்லா லாங்குவேஜையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பட் எனக்கு அது சேலஞ்சுங்கிறத தாண்டி எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுள், எந்த இண்டஸ்ட்ரி கம்ஃபர்டபுள்? எஸ் சார், ஆக்சுவலா எல்லா இண்டஸ்ட்ரியும் வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். தமிழ் 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 எல்லாமே கம்ஃபர்டபுள் தான் சார். எல்லாமே ஒர்க் பண்றதுக்கு ஈஸி. மலையாளத்துல ஸ்டார்ட் பண்ணேன், அகைன் தமிழ், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தெலுங்கு பண்ணேன், இப்போ ஹிந்தி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே பிடிச்சி இஷ்டப்பட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு ஒவ்வொரு மொழியும் ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஒர்க்கிங்னு இருக்கும்ல சார். ஹிந்தில வேற மாதிரி அவங்களோட ப்ரெப் ஒர்க், பிளானிங் வேற மாதிரி ஆர்கனைஸ்டா இருக்கும். தமிழ்ல வேற மாதிரி இருக்கும், மலையாளத்துல வேற மாதிரி, தெலுங்குல வேற மாதிரி. ஸோ ஒவ்வொன்றும் நான் அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்தந்த மைண்ட் செட்டுக்கு செட் ஆயிருவேன் நான். ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோல போகலாம். டைட்டிலே ரிவால்வர் இருக்காங்க. அந்த ரிவால்வர்லாம் பழக போனீங்களா, எங்கேயா ட்ரெயின் பண்ணீங்களா, எப்படி? ஏன்னா கரெக்டா பிடிக்கணும், இந்த இதெல்லாம் எப்படி பண்ணீங்க சொல்லிவிட்டாங்க? அதான் சொன்னேன்ல சார், இதோட ஆக்ஷன்ங்கிறது தாண்டி சிச்சுவேஷனலா வருதான். ஸோ இவங்களோட கேரக்டருங்கிறது ரெகுலரா யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்கிறத தாண்டி சிச்சுவேஷன்ல டக்குன்னு யூஸ் பண்ண வேண்டிய வந்தா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ங்கிற மாதிரி தான். ஸோ நாட் லைக் அவங்க ட்ரெயின் பண்ணவங்கிற அந்த ஒரு ஆக்ஷன் கிடையாது, ஒரு கதையோட போற ஒரு ஆக்ஷன் தான். லேட்டஸ்டா காந்தா படம் பார்த்தோம்,
அது பாக்யஸ்ரீ வந்து பாராட்டும் போது சொன்னோம், மகாநடியில கீர்த்தி சுரேஷ் மாதிரியே நடிச்சிருக்கீங்க, சாவித்திரி மாதிரியே நடிச்சிருக்கீங்கன்னா எங்க போனாலும் அந்த கீர்த்தியோட அந்த அடையாளத்தை மகாநடி வந்து மாற்ற முடியல, தேசிய விருது. அதோட தாக்கம் இன்னும் அதுக்காக வெளியில போகும்போது பேசுறாங்களா? அந்த அடையாளத்தை என்னாலே மாற்ற முடியல. சரி, எத்தனை படங்கள் பண்ணாலும் அந்த ஒரு அது ஒரு டிஃபால்ட் மாதிரி ஒன்று இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் ஆல்சோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். என்னைக்காவது அதை நான் பீட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். பட் வெரி வெரி ஹாப்பி தட் இப்படி ஒரு அடையாளம் என்னால் கொடுக்க முடிஞ்சதுங்கிறது. அண்ட் அதுவும் எப்போ அது வந்து ஒரு 6-7 years ஆகுது. ஸோ இப்போ திரும்பி பார்க்கும்போது இந்த படத்தை இந்த வயசுல நான் பண்ணேனா அப்படின்லாம் நான் இப்போ ரீசெண்டாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை என்னால் அந்த டைம்ல புல் ஆஃப் பண்ண முடிஞ்சதுங்கிறது ஐ திங்க் ஆண்டவனோட அருள். கடைசி எப்போ தொட்டு பார்த்தீங்க? எப்போ அந்த மாதிரி படம் ஒன்று யோசிச்சுங்க? அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸா நல்லா பண்ற படமா நம்ம எப்ப அடுத்து பண்ண போறோம் அப்படிங்கிறது? இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற நிறைய படங்கள் வேற மாதிரி இருக்கு. பட் அந்த ஒரு பயோபிக் ஜோன்லயோ அந்த ஒரு ஜோன்ல நான் திருப்பி போல நான் இப்போ. பிகாஸ் திருப்பி நான் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்னா ஓகே என்னோட ஒரு பயோபிக் நான் பண்ண ஒரு பயோபிக் நான் பண்ண ஒரு பயோபிக்னா ஓகே மகாநடி அப்படிங்கிற அந்த ஒரு டேக் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் அதுக்கப்புறமா நிறைய பயோபிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸா வந்துச்சு. பட் எனக்கு அதுல இருந்து வெளியில வரதுக்கு நிறைய டைம் ஆச்சு. ஏன்னா நான் வந்து அந்த மகாநடி ரிலீஸ் ஆகி நான் வெளியில எல்லாம் நடக்கும்போது சில பேர் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கே டைம் ஆச்சு. இவ்வளவு சின்ன பொண்ணா நீங்க, இவ்வளவு பெரிய பொண்ணு மாதிரி நடிச்சீங்களே அப்படின்னாங்க. ஸோ ஒரு சின்ன பொண்ணு தான் அப்படிங்கறது எனக்கு அது வெளியில கொண்டு வரதுக்கே இட் டுக் அ லாங் டைம். ஸோ எப்படி கேரக்டருக்குள்ள போறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சோ அதே மாதிரி கேரக்டர் வெளியில வரத்துக்கும் அந்த படத்துல இருந்து வெளியில வரத்துக்கும் டைம் ஆச்சு. ஸோ அதனால பட் இப்ப இருக்கிற நான் ஸ்பேஸ் எனக்கு அதுக்கப்புறம் நிறைய பயோபிக் வந்துச்சு, நான் சொன்னேன்ல சார். அதனால இப்போதைக்கு ஐ எம் லைக் வெரி ஹாப்பி. ஒரு பயோபிக் தட் ஐ ஹவ் டன், ஒரு டேக் எனக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரெல்லாம் திருச்சி இந்த பக்கமே வர மாட்டார். சினிமாவுக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது. கேட்டாங்க, அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லியாச்சு. வாய்ப்பு இல்ல. தொடர்ந்து ரகு தாத்தா இந்த ரிவால்வர் ஹிட் அப்படிங்க விமன் லீட் ரோலா சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன? எதனால தொடர்ந்து? ஏன்னா அதுக்கு முன்னாடி கோலம் வகுப்புகளாகட்டும் நிறைய விமன் லீட் ரோல் படமா வந்தது. சில படங்கள் ஓடுச்சு, சில படங்கள் ஓடல. தொடர்ந்து இப்ப நீங்க திரும்பவும் அந்த மாதிரியான விமன் லீட் ரோல் படமா பண்றீங்க? அது நான் ஆக்சுவலா அது ஃபோர்ஸ் பண்ணி சூஸ் பண்ணல. எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி வருது. அண்ட் எனக்கு அதை பேலன்ஸ் பண்றதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளால அந்த மாதிரி ஒன்று புல் ஆஃப் பண்ண முடியும்னா வை நாட் டூ தட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அண்ட் இந்த மாதிரி விமன் ட்ரிவன் படங்கள் பண்ணும்போது சைடில் நான் மற்ற கமர்ஷியல் படமும் பண்ணிட்டு இருக்கேன், வேற மாதிரி ரா ஃபிலிம்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அந்த வெர்ஸ்டாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதுல இருந்து இப்போ நான் மேக்சிமம் ட்ரை பண்ணுறது நான் பண்ண அந்த மாதிரி ஃபீமேல் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்ல ஒரே மாதிரி இருக்கிற படங்களை அவாய்ட் பண்ணி டிஃப்ரெண்டா என்ன ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கறத தான் நான் அதுதான் ஒரு மெயினா ஒரு கோலா வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு படம் நான் இப்போ மிஸ்கின் சாரோட நானும் மிஸ்கின் சாரும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இட்ஸ் அ வெரி என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அது. ஸோ இந்த மாதிரி நம்மளால இந்த ஜோன்ல என்ன டிஃப்ரெண்டா பண்ண முடியும், என்ன வெர்ஸ்டைலா பண்ண முடியும். அண்ட் எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டு எக்ஸ்பெரிமெண்ட். இதுல என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம், இதுல என்னென்ன ஆட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள் பண்ணி அது ரிலீஸ் ஆகி வரும்போது நம்மளுக்கு தெரியும் ஓகே நெக்ஸ்ட் டைம் வேற மாதிரி என்ன பண்ணணும், வேற என்ன ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த ஜோன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இப்ப இது என்ன மாயம் டு ரிவால்வர் ஹிட் கிட்டத்தட்ட 30-35 படம் பண்ணிட்டீங்க. எப்படி இருந்தது இந்த ஜேர்னி? என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஐ திங்க் இப்பதான் ஐ திங்க் ஒரு November 14th ஐ திங்க் எக்ஸாக்டா ஒரு 12 years ஆயிருக்கு நான் இண்டஸ்ட்ரியில வந்தோம். ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் வெரி தேங்க்ஃபுல் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நான் பிரியன் சாருக்கு அன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் இப்போ ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ஒரு படம் பண்ணேன், அதை பத்தி இப்போ சொல்ல முடியாது. பட் அதில் திருசர் டிஓபியா இருந்தார். திருசர் தான் ஃபர்ஸ்ட் என் படம் கீதாஞ்சலிக்கும் டிஓபியா இருந்தாங்க. நான் சொன்னேன் அந்த ஒரு ஐரனி, அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு கரெக்டாக ஒரு 12வது வருஷம் நான் கரெக்டாக அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். அண்ட் பிரியன் சாருக்கு மெசேஜ் பண்ணேன், பேசினேன். ஸோ அவர் சொன்னார் என்ன 12 வருஷம் ஆயிடுச்சா, இப்போ தான் ஒரு 5 வருஷம் ஆச்சு நினைச்சேன் அப்படின்னாரு.
டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல் டு ஆல் மை டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், என்னோட டிஓபிஸ், நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிற க்ரூ, யூனிட் எல்லாருக்கும் பெரிய நன்றி தட் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. அண்ட் ஆனால் 12 years ஆனாலும் எனக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்னே தோணுது. லைக் ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு ட்ராப் இன் த ஓஷன் தான் எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னு இருக்கு, நிறைய வெர்சடைலாக கேரக்டர்ஸ் பண்ணணுன்னு இருக்கு, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு இருக்கு. அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ணும்போதும் இப்போ உங்கள் ட்ரீம் கேரக்டர் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா. பட் ஆனால் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது தான் நம்மளுக்கே தெரியுது, இல்லை இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததே இல்லையே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு நினச்சி பார்த்தது கூட இல்லையே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பல டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் இன் ஜென்ரல் அபவுட் நிறைய ஹேட்ரேட், நிறைய ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கேன். ஸோ அது வந்து நான் மேக்ஸிமம் இப்போ சோஷியல் மீடியாவாகட்டும் எல்லாம் ஆகட்டும் நான் மேக்ஸிமம் நான் மைண்டுக்கு எடுத்தது கிடையாது. அந்த பக்கம் ஒரு நெகட்டிவிட்டினா ரொம்ப தூரம் அதுக்குள்ளே நான் போனது கிடையாது. சில விஷயங்கள் கொஞ்சம் ஹாண்டிங்காக இருக்கும், ரொம்ப தூரம் எக்ஸ்டெண்டடாக சில விஷயங்கள் பேசும்போது. பட் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என் ஒர்க்கு அதுன்னு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நான் போயிட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்பவும் போயிட்டுருக்கேன். ஸோ வெரி வெரி ஹாப்பி. விமர்சனங்கள் வர தொடங்கிய டைம்லாம் இருக்குல்ல மேம், நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து 12 years ஆச்சு. இப்போ இந்த ஒரு கட்டத்துக்கு மேல விமர்சனம் அந்த ஸ்டார்டிங் டைம்ல அதை எப்படி எதிர்கொள்ள கத்துக்கிட்டீங்க? ஸோ அதை பத்தி ஸ்டார்டிங் டைம்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ட்ரால் விமர்சனங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும்ல, அத எவ்வளவுக்கு எவ்வளவு பாராட்டுகள் வருதோ அந்த அளவுக்கு விமர்சனங்கள்லாம் வரும். இப்ப வந்து பக்குவப்பட்ட நடிகை, அதனால நம்ம வந்து அதை கடந்து போயிடலாம். ஸ்டார்டிங் டைம்ல அதை எப்படி எதிர்கொள்ளலாம்? ஸ்டார்டிங் டைம்ல ஆக்சுவலா எனக்கு மகாநடிக்கு முன்னாடி எல்லாம் நிறைய ட்ரோல்ஸ், அந்த டைம்ல ஹேட்ரட்லாம் இருந்துச்சு. அந்த டைம்ல ஆக்சுவலா நான் இப்பவாது அதெல்லாம் பாக்குறேன். அந்த டைம்ல நான் பார்க்க கூட மாட்டேன். எனக்கு ஆக்சுவலா எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, நம்ம தமிழ் ப்ரமோஷன்ஸ் நடிகர் திலகம் ஒரு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சொன்னாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க ஃபர்ஸ்ட் இந்த படம் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் கேட்டேன் இந்த மாதிரிலாம் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ நான் மேக்ஸிமம் அந்த பக்கம் போறதே கிடையாது. பட் அது அந்த படம் கொடுத்தேன். அந்த படம் கொடுத்ததுக்கு அப்புறமா இட் ஸ்டாப்ட் ஃபார் அ வெரி லாங் டைம். அதுக்கப்புறமா பேசுறாங்க, பேசிட்டே தான் இருப்பாங்க. தொடரி தான் ரொம்ப உங்களை ட்ரோல் பண்ணாங்க. தொடரி அந்த சீன் இருக்கு அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆனதா? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க, என்ன நடிச்சீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். சோசியல் மீடியா அந்த கமெண்ட் எல்லாம் படிப்பீங்களா, எப்படி இருந்தது? ஆக்சுவலா எனக்கு அந்த டைம் எனக்கு ஜெனுவனா எனக்கு தெரியல சார். பட் என்ன நான் வந்து நம்ம தப்பே பண்ணலன்னு நான் சொல்லல. we are learning from our mistakes. என்னோட எல்லா திருப்பி நம்ம போய் பார்க்கும்போது இப்பவே நம்ம இப்போ லாஸ்ட் 2-3 years பண்ண சில படங்களே நம்ம போய் பார்க்கும்போது ஐயோ இந்த ஷார்ட்டை இப்படி பண்ணிருக்கலாமே நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த டைம்ல இருக்கிற ஃபிலிம்ஸ்லாம் நம்ம போய் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு சில சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ பட் அப்போ நம்ம அதை ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி நான் அப்போ ரியலைஸ் பண்ணல. பட் இருந்தாலும் எனக்கு என்னன்னா, நான் இது வரைக்கும் எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும், அந்த படம் பண்ணிருக்க கூடாதா, இந்த மாதிரி ரிக்ரெட்டே கிடையாது. இப்போ படம் பண்ண விஷயத்துல எனக்கு ரிக்ரெட்ஸ் இல்லை. ஏன்னா நான் இந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் கத்துக்கிட்டேன். நான் அதெல்லாம் பண்ணனால்தான் எனக்கு அதை தாண்டி வரணும், அதை மீறி வரணுங்கிற ஒரு இது வரும்ல, ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று வரும். தொடரில விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து இதே மாதிரி அந்த டைம்ல கேட்ட போது ஐ டிட் நாட் ஹேவ் ஆன்சர்ஸ். பட் நான் வந்து மகாநடி பண்ணும்போது நான் நாகி டைரக்டர்கிட்ட கேட்டே இருப்பேன், எதுக்கு என்ன சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டே இருப்பேன். எனக்கு தெரியல, லைக் வாட் டிட் யூ சீ இன் மீ, ஏதோ ஒன்று பார்த்துட்டு தானே என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து தொடரில வந்து அந்த ட்ரெயின் மேல நிக்கிற பாட்டுல வந்து உன்னோட கண்ணை பார்த்துட்டு தான் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ ஐ பிலீவ் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ வெரி வெரி குட் ரீசன். ஸோ இதுக்காக தான் நான் அந்த படமே பண்ணிருக்கலாம். ஸோ அதனால எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும், ஒரு நல்ல காரணம் இருக்கும்னு நான் நம்புறேன். ஜவான் டைப்ல அட்லீஸ்ட் பேசும்போது சொல்லியிருந்தாரு என்னன்னா, உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் எடுத்தா ஒரே நிமிஷம் ரொம்ப சூடா உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் எடுத்தா கண்டிப்பா வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் அவங்க தான் எடுப்பேன், அதுக்காக கண்டெக்ட்லாம் எழுத ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. சொல்லவே இல்லையே. அட்லீஸ்ட் பேசினாரு சொல்லியிருந்தாரு எங்ககிட்ட
சரி, நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா எப்படி அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா அவருக்கு எனக்கு தெரிஞ்ச உமன் சென்டருக்குலாம் ஒர்க் பண்ண போறது கிடையாது, அதனால அவர் சொல்லியிருப்பாரு. பட் அட்லி கேட்டா ஒரு அப்படி ஒரு ஸ்கிரிப்ட்னா வை நாட், டெஃபினெட்லி அட்லி பண்ணா இட்ஸ் கோயிங் டு பி a very very nice film. So கண்டிப்பா இந்த கதையை கேட்கும்போது இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகுது எங்க உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலா இந்த கதை வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ரீட்டா தானே சார் சொல்றீங்க, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து ரீட்டா உட்காந்து சந்துரு நரேட் பண்ணும்போது பயங்கரமா சிரிச்சுட்டு இருந்தோம் நாங்க எல்லாரும். லைக் இட் வாஸ் ஒரு ஜாலியா போயிட்டே இருந்துச்சு. ஸோ நரேஷன்ஸ்ல உட்காந்து சிரிக்க வைக்கிறதும் இட்ஸ் நாட் ஈஸி. எப்படி படம் பார்த்து யூனோ இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் பீப்புள் லாஃப், அதே மாதிரி நரேஷன்லயும் நம்ம வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி நரேஷன் கேட்கறோம் அப்படின்னாலே அங்கேயே எனக்கு பிடிச்சிருச்சு. அண்ட் இட்ஸ் ஒரு 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 பிரியதர்ஷன் சார் ஒரு டச் இருக்கும். அண்ட் சந்துரு வந்து வெங்கட் பிரபு சார் கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு, அந்த ஒரு டச் இருக்கும். ஸோ எல்லாம் கலந்து ஒரு பயங்கரமான ஒரு இட் வாஸ் வெரி லைட் ஹார்ட்டட். ஸோ கதை கேட்கும் போதே பிடிச்சிருச்சு. பிரியதர்ஷன் சார் பிரியதர்ஷன் சாருடைய பொண்ணு கல்யாணியுடைய லோவா தான் சவுத் இந்தியாவிலே அதிகமா வசூல் பண்ண படம், ஒரு ஹீரோயின் உடைய படத்துல. அது எப்படி பாக்குறீங்க? கல்யாணிக்கு ஏதாவது பேசி பாராட்டு? கல்யாணி நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ரிலீஸ் ஆகி ஐ திங்க் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சேன். பட் நான் அந்த டைம்ல ஊர்ல இல்லை. ஸோ ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்து பெரிய ஸ்கிரீன்லாம் பார்த்து அம்முக்கு கல்யாணிக்கு வீடியோ கால்லாம் பண்ணி பேசி வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியும். அண்ட் வித்தின் இந்த டைம்ல த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் ஷி ஹஸ் டன். அவங்களோட இன்னொரு படம் இருக்கு சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா அப்படின்னு, அதெல்லாம் கூட நாங்கள் வந்து எல்லாரும் ஒன்னா போய் கேரளாவில் தியேட்டர்ல பார்த்தோம். அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்சென்ட் ஒன்று டெலிவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க அது ஷீஸ் earned it and she deserves it. ஸோ அதனால I was telling her I'm very very happy for you. நாங்கள் ஆக்சுவலி we've been a support to each other from the beginning. கண்டிப்பா கேட்கிறோம். படம் 3 கோடி வந்திருக்கு, கீர்த்தி படம் மகாநடி வந்திருக்கு, நிறைய ஹீரோயின் படம் பிசினஸ் பெருசா இருக்கு. ஹீரோயினுக்கு சம்பளம் 25 கோடி 50 கோடி, அது ஏன் ஹீரோ மாதிரி வரமாட்டேங்குது? நீங்க ஏன் கேட்க போறீங்க? இல்ல சார், இது வந்து நம்மளுக்கு வந்து என்னைக்கு நம்மளோட படங்கள் ரிலீஸ் ஆகி ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த அளவுக்கு காசு கிடைக்குதோ அன்னைக்குதான் நம்ம அதை கேட்க முடியும். ஸோ பிகாஸ் இப்போ ஒரு க்ரூல இருக்கிறவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அண்ட் ஃபீமேல் ஆக்டர்ஸுக்கு அந்த ஒரு இது கிடைக்கணும்னா நாளைக்கு என்னோட படம் ரிலீஸ் ஆகி இஃப் இட் மேக்ஸ் தட் மச் மணி அதுக்கப்புறமா நான் கேட்கலாம் சார். ஸோ அது வரைக்கும் கேட்கிற பிளான் இருக்கு. வரட்டும், படம் வரட்டும், நல்லபடியா நடக்கட்டும், அந்த டைம்ல சினிமாவுல வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் உருவாகி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே முந்தில இருந்து இப்போ டெஃபினெட்லி மாறி இருக்கு, உருவாயிருக்கு. இன்னும் நிறைய உருவாக வேண்டியதும் இருக்கு. சம்வேர் இன் பிட்வீன் நினைக்கிறேன். நீங்க ஒரு பெட் லவர், சோஷியல் மீடியால எல்லாம் பார்க்கணும். பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த நாய்கள் மீதான அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பட்டம் எல்லாம் போட்டோம், அந்த மேட்டர்லாம் எப்படி பாக்குறீங்க? நாய்களுக்கு எதிரான அந்த தீர்ப்புகள் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஆக்சுவலா அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் we are all pet lovers. ஆனா இதுக்கு ரெண்டு சைடும் இருக்கு, அதுதான் உண்மை. என்னன்னா இப்போ என்னோட டிரைவரே வந்து என்னோட டிரைவரோட சின்ன பசங்க அவங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது 2 தடவை நாய் கடிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் ஆல்சோ டேஞ்சரஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட சர்க்கிள்ல நடக்கும்போது தான் நம்மளுக்குமே புரியுது சார். இல்லைன்னா அது வரைக்கும் வந்து பாவம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏன் இப்படி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ரீசெண்டா வேற ஒரு ரீல் ஏதோ ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அதாவது நான் இந்த மாதிரி ஷூட்டுக்கெல்லாம் போகும்போது ஆக்சுவலா ஷூட்டுக்கு போகும்போது நிறைய டாக்ஸ் எல்லாம் இருக்கும். நான் பயங்கரமா கொஞ்சுவேன், அவங்களுக்கு பிஸ்கெட் கொடுக்கறது அது இதுன்னு அது ரெடியா கரெக்டா வச்சிருப்பேன். என் அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாம் சொல்லி கரெக்டா எப்பவுமே போகும்போது டாக்ஸுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இருக்கணும்னு. இப்பதான் பார்க்கும்போது தெரியுது, லைக் ஈவன் சலைவா இருக்கட்டும், அவங்களோட ஏதாவது லைட்டா டச் பண்ணா கூட, அவங்களோட நகம் கீர்னா கூட ராபீஸ் எல்லாம் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல்ங்கிறது. ஸோ நம்ம
நம்ம அன்பால நம்ம அதை பாக்குறோம், பட் யூ நெவர் நோ அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி ஒரு டார்க் சைடு தான். பிகாஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது பாவமா இருக்கும், பட் நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது. பட் அது ஒரு நல்லபடியா ஹேண்டில் பண்ணா இட்ஸ் பெட்டர். நாட்டு நடப்பெல்லாம் பாக்குறதுக்கு டெய்லி நியூஸ் பாக்குறது என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு. மேம் திரும்ப அந்த விமர்சனம் தொடர்பாக இப்போ ஒரு நடிகர் நடிகைகள் நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னாலே ஃபேன்ஸ் எல்லாம் ஓன் பண்ணி ஆரம்பிப்பாங்க. அது பாசிட்டிவா போகுது அப்படின்றப்போ ஓகே, பட் அது வந்து நெகட்டிவா ஐ மீன் அவங்களுக்கான நெருக்கமானவர்கள் மாதிரி நெகட்டிவா நிறைய வரும். ஸோ அதெல்லாம் எப்படி கடந்து எப்படின்னு புரியல. ஃபேன்ஸ் வந்து இப்ப ஒரு நடிகர் நடிகை நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்களுடைய என்னமோ அவங்களோட பர்சனல் இப்ப ஒரு நடிகை இருக்காங்கனாலே அவங்க வந்து தனக்கானவங்க அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்துல இப்போ ஒருவேளை அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகுது, கல்யாணம் ஆகுது, அவங்க படம் நல்லா இல்லை, இப்ப வேற மாதிரியான டாக்ஸிகள் வருது அப்படின்னா அது தொடர்ந்து ஸ்ப்ரெட் பண்றது, இந்த மாதிரியான ஹேட்டட் பரப்புறது அப்படின்னா அதெல்லாம் எப்படி கடந்து போறீங்க அப்படின்னு? அதான் சார், அதான் ஹேட்ரட் நான் அதை பாக்குறதே நான் ஆக்சுவலா ட்விட்டர் பக்கமே இப்போ பெருசா போறது இல்லை. பிகாஸ் போனாலே ஏதாவது கமெண்ட்ஸ் பார்த்தாலே சில சமயம் எதுக்கு நம்ம போய் பார்த்து நம்மளோட மூடை ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது, நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்றது தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த ஏஐ. இட்ஸ் ஏஐங்கிறது வந்து இட்ஸ் அ பூன் அண்ட் அ பேன் ஐ திங்க். பிகாஸ் அதாவது நம் டெக்னாலஜிங்கிறது நம்ம ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சது. இன்னைக்கு அது நம்மளையே மீறி எங்கேயோ போற மாதிரி இருக்கு. இப்போ சோஷியல் மீடியால பார்க்கும்போது திடீர்னு நானே போய் பார்ப்பேன், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேன் நான், ஏன்னா அவ்வளோ ரியலா இருக்கு அந்த போட்டோஸ்லாம், அவ்வளோ ஒரிஜினலா இருக்கு. அண்ட் ரீசெண்டா நான் ஒரு படத்தோட பூஜையில நான் போட்டிருந்த ட்ரெஸ் அது வேற மாதிரி ஒரு ஆங்கிள், ஒரு தப்பான ஒரு ஆங்கிள் ஒரு போஸ் இருந்துச்சு. நான் போய் பார்க்கும்போது ஒரு செகண்ட் நான் இப்படிலாம் போஸே பண்ணல அப்படின்னு நான் ஒரு செகண்ட் நானே யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் போஸே பண்ண நானே கிடையாது அப்படிங்கிறது. ஸோ டெஃபினெட்லி ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் சார் இருக்கு உண்மையா சொல்லணும்னா. அது எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. அண்ட் இதெல்லாம் பண்றதுனால அவங்களுக்கு என்ன கெயின்? ரீசெண்டா நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஏஐனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜியை பயன்படுத்துற விதமாகட்டும், அதை பார்க்கும்போது இப்ப நீங்களாகட்டும் இப்ப ஃபேமிலி ரீதியா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க விஷயங்கள்? கண்டிப்பா ரொம்ப ஹர்ட்டிங்கா தான் இருக்கு. பிகாஸ் என்ன சார், இப்ப வந்து முந்தி வந்து ஒவ்வொரு டைம்ல நம்ம ஒவ்வொரு விஷயமா பயந்துட்டு இருப்போம், லைக் சோஷியல் மீடியா போது. இன்னைக்கு அது ஏஐல வந்து நிக்குது. அது மாறவே மாட்டேங்குது. இன்னும் இப்போ போய் டெக்னாலஜி பெருசாக ஆக இன்னும் அத சில விஷயங்கள் வளரும் போது ஒரு சில விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கேன். ஸோ டெஃபினெட்லி அது ஹாண்டிங்கா இருக்கு, அது ஹர்ட் பண்ணுது. அண்ட் தெரியல என்ன இதை கெயின் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சில போட்டோஸ்ல நானும் சாமும் இருக்கிற போட்டோஸ் ஏதோ ஒன்று நான் பார்த்தேன் ரீசெண்டா. நிஜமாவே நாங்க 2 பேரும் போஸ்ட் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறமா இப்போ எனக்கு ஆக்சுவலா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பழக்கம் உண்டு. அது எனக்கே என்னை பத்தி பிடிக்காத விஷயம். நான் மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி இப்படி ஸ்வைப் பண்ணி இப்ப பார்த்து இது சில ரீல்ஸ் நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பார்த்தாலே தெரியலையாது ஏ அப்படிம்பாரு. எப்படி தெரியுது உனக்கு அப்படின்ட்டு நான் போய் பார்த்தா ஆக்சுவலா அது கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது தெரியும் அது ஏ அப்படின்னு. இப்போ எதை நம்புறது, எதை நம்ப முடியல, ஒண்ணுமே புரியல. ஸோ அதனால அது ஒரு காரணமாவே வச்சு இந்த பக்கமே போக கூடாதுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரி ஒரு விரக்தியா தான் சார் இருக்கு. சோசியல் மீடியாவோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்கெல்லாம் ஒரு போட்டோ நியூஸ் போட்டா கூட 100 பேர் ஒரு 5 பேர் 10 பேர் மோசமா கமெண்ட் பண்றாங்க. பாதி ஃபேக் ஐடி, பல்கரு, மனநோயாளி, அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நல்லது போட்டாலும் கமெண்ட் பண்றாங்க, அது ரொம்ப பர்சனலா கமெண்ட் பண்றாங்க, தப்பா பண்றாங்க. எங்களுக்கு எல்லாம் கோவம் வருது, அவன் தேடி கண்டுபிடிச்சு எதாவது சொல்லுங்க. அப்போ சப்போஸ் உங்களை மாதிரி ஒரு செலிபிரிட்டிக்கு அது மாதிரி நிறைய வரும்போது எப்படி அதை அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நீங்க வாழுங்க, எங்களையும் வாழ விடுங்க, ப்ளீஸ் லிவ் அண்ட் லெட் லிவ். ஏன்னா என்ன, நான் ஐ எம் நாட் அ பர்சன். நான் இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் போய் ரியாக்ட் பண்ற ஆள் கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அது ரொம்ப ஒரு பீக்குக்கு போய் ரொம்ப ஒரு மன உளைச்சலாம் நான் தவிர நான் போய் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சரி ஓகே இது என்ன சொல்றது, அதாவது இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு தோணும். பட்
மேபி இதுதான் வேலையா வச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? தொடர்ச்சியா சமூகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் போது அதை பார்க்கறது எப்படி இருக்கு? ஒரு பண்பட்ட சமூகமா நம்ம எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க ஒரு திரைக்கலைஞராக? நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இந்த சில 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 வெப்சைட்ஸ்லாம் ஃபாலோ பண்றேன்லாம் பார்க்கும்போது நிறைய ஹாண்டிங்கான சில சம்பவங்கள் இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூஸ். இது 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 பல விஷயங்கள் ஹாண்டிங்காக தான் சார் இருக்கும். பட் இதுக்கு எப்படி என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ பசங்களோட மென்டல் ஹெல்த் அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டா யூனிசெஃப்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ அதால என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ ஐம் ட்ரைங் டு டூ. அண்ட் பெண்களுக்குன்னா அடுத்தது பெண்களோட சேஃப்டிக்கு வாட் கேன் வி டூ. அண்ட் சினிமா வழியா நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச க்ளோஸான மீடியம் அப்படிங்கிறது சினிமா வழியா நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன மெசேஜ் கொடுக்க முடியும், வேற என்ன மாதிரி என்ன டிஃப்ரெண்டா பண்ண முடியும். அண்ட் இது எல்லாத்தையும் ஐ திங்க் பல விஷயங்கள் நிறைய பேர் சேர்ந்து நின்னா ஐ திங்க் சில விஷயங்களை மாற்ற முடியும். பட் அது நம்ம சில பேர் மட்டும் நினைச்சா போதாது. ஐ திங்க் ஒரு கூட்டம் நிறைய பேர் சேர்ந்தாதான் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் இவென்ச்சுவலி பல விஷயங்கள் மாறும்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இட் வில் டேக் டைம், நிறைய டைம் ஆகும்னு தோணுது. சினிமாவில் நிறைய பேர் பிடிச்சாங்க. கிருஷ்ணா எங்களுக்கு பிடிச்சது நீங்களும் சிவகார்த்தியும் ரெமோவாகட்டும் ஒட்டப்படாகட்டும் ரொம்ப நல்ல ஹிட். 2 பேரும் சேர்ந்து வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு 4வது 5வது இடத்துல ரொம்ப பெரிய இடத்துல இருக்காரு. அந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? அவர் கூட பேசிட்டீங்க? அவர் கூட பேசி கொஞ்ச நாள் ஆகுது. பட் கண்டிப்பா ஐ திங்க் 3 படம் பண்ணிருக்கேன் அவர் கூட. நான் ரஜினி முருகன், ரெமோ அண்ட் சீமராஜால ஒரு சின்ன கேமியோ பண்ணேன். அண்ட் அந்த டைம்லயே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட வளர்ச்சி பத்தி. அவர் எப்படி டிவியில இருந்தாரு அண்ட் அதுல இருந்து எப்படி கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்தாரு. அண்ட் என்னோட ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட், வேற மாதிரி ஒரு ஜேர்னி. பட் அவரோட இந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கோட என்னையும் சேர்த்து சொல்லும்போது ஐ ஃபீல் ஹாப்பி தட் எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஜேர்னி இருக்கிறது அப்படிங்கிறது. அண்ட் இப்போ ஞாபகம் வச்சு எங்களோட காம்பினேஷன் பத்தி சொல்றீங்க. ஸோ தேங்க்யூ சார். மேம், ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ரீட்டாவுக்கும் ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய கீர்த்திக்கும் சேம் திங்ஸ் ஆர் கான்ட்ராரி திங்ஸ்? ரீட்டாக்கும் கீர்த்திக்கும் சில விஷயங்கள் சேமா இருக்கும். 2 பேருமே கொஞ்சம் ஸ்மார்ட்டானவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். முடிச்சிடுறேன். கான்ட்ராடிக்டிங்கா இல்ல, கான்ட்ராடிக்டிங்கா பெருசா இல்ல, ஆல்மோஸ்ட் சேம் தான். அதான் ரீட்டா மாதிரி ட்ரெஸ் பண்றேன். ஃபியூச்சர்ல நீங்க ஃபேண்டசி மூவி அந்த லோகா படம் மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஆஃப் கோர்ஸ் ஐ திங்க் லோகா சீரிஸ்லயே நீங்க வர வாய்ப்பு. அது அந்த டைரக்டர்கிட்ட தான் கேட்கணும். பட் டெஃபினெட்லி அது இட்ஸ் சம்திங் இன்னைக்கு எல்லாருமே பிடிச்சி பாக்குற ஒரு ஜானர் இல்ல சார் ஃபேண்டசிங்கிறது. அந்த மாதிரி ஒரு ஜானர்ல வர முடிஞ்சா ஐ பி வெரி 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 ஹாப்பி. பட் யாராவது அந்த மாதிரி என்ன இமேஜின் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி a dream come true for me. என்ன சார் புரியல? கல்யாணம் ஆகும்னா சுதந்திர பறையா இருந்தீங்க. மிஸ்ஸஸ் ஆன பிறகு ஏதாவது கொஞ்சம் பொறுப்புணர்வு, ஏதாவது கடமைகளை மாற்றலாம் என்ன அப்படி லேசா ஏதாவது மாறி? ஆக்சுவலா உங்களுக்கு தான் சார் இப்ப தெரியுது எனக்கு. லைக் கசின் அதுக்காக ஐ மீன் கல்யாணம் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. பட் ஃபார் அஸ் நாங்க இது எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 years நான் இருந்திருக்கிற ரிலேஷன்ஷிப். உங்ககிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் காப்பாத்திருக்கேன். பட் அதனால எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ வெளியில தெரியுதே தவிர பட் எங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் டெஃபினெட்லி ஃபேமிலிஸ் ஹேவ் ஜாயின் டுகெதர். கல்யாணங்கிறது இட்ஸ் ஆல்சோ மேரேஜ் பிட்வீன் த ஃபேமிலிஸ் இல்லையா? ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் எப்படி இத்தனை நாள் இருந்திருக்கோமோ அப்படியேதான். நடிகர்கள் நிறைய பேர் இயக்குநர்களாக வராங்க. நீங்க உங்களுக்கு டைரக்ஷன் பண்றதுக்கு ஆசை ஏதாவது இருக்கா? நீங்க ஏதாவது ஆல்ரெடி ஏதாவது கதை இது எழுதிருக்கீங்களா? நான் ஆக்சுவலா ஒரு 5 years முன்னாடியே நான் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு ஃபியூ ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் அப்படி வச்சிருக்கேன்.
ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரம் நடக்கலாம். யாரு ஹீரோவா இருப்பாங்க நீங்க எடுக்கிற கதை? ஜெயம் ரவி சொன்னாரு நடந்துருச்சு, இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஹீரோ பிளான் பண்ணி நீங்களே இல்ல ஹீரோங்கிறத தாண்டி ஐ திங்க் நான் வேற மாதிரி ஒன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது மேபி அடுத்த வருஷம் சொல்றேன். நான் எழுதியிருக்கிற ஜானர்லாம் பல ஜானர் இருக்கும், ஆனா அதுல கண்டிப்பா ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பெண்கள் பற்றி பேசக்கூடிய திரைப்படம் கதையா தான் எழுதிருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். இல்ல பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற கதையா இருக்கும், பட் அதுக்காக உமன் சென்ட்ரிக்கா அந்த மாதிரி இல்ல. நான் ஒரு 3-4 லைன் ஸ்டோரி லைன்ஸ் வச்சிருக்கேன். எல்லாமே வேற மாதிரி இருக்கும். பட் எனக்கு அது உட்காந்து டெவலப் பண்றதுக்கு டைம் கிடைக்கல இன்னும், பிகாஸ் நடிக்கிற வேலையிலேயே பிஸியா இருக்கிறதுனால. பட் அட் சம் பாயிண்ட் அந்த ஒரு டேலண்ட் உட்காந்து நர்ச்சர் பண்ணணும்னு இருக்கு. கூடிய சீக்கிரம் ரிவால்வர் ரீட்டா ஒரு ஃபேமிலி பாதுகாப்பு சிச்சுவேஷனுக்காக வந்து கன் எடுக்கிறாங்க. சும்மா கண்ணு அதே மாதிரி பெண்கள் வந்து பாதுகாப்பு எப்படி இருக்கு? நீங்க வந்து ஃபாரின்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க, இங்க இந்தியாவுக்குள்ள சுத்திருக்கீங்க, எப்படி இருக்கு? இன்னும் என்னென்ன பாதுகாப்பு தேவைன்னு நினைக்கீங்க இந்த படம் சொல்றது? எங்கேயும் ஆரம்பிச்சு எங்கேயும் வந்துட்டீங்களா சார்? படத்துல பாதுகாப்பு கேக்குறீங்களா? நம்ம நிஜ பெண்கள் கேட்கிறோம். சொசைட்டில இன் ஜெனரல் ஃபாரின்ல எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு? நீங்க எல்லா பக்கம் போனா இல்ல இங்க பாதுகாப்பு இன் ஜெனரலாவே நம்ம நாட்டுல கம்மி தானே சார். இட்ஸ் நாட் லைக் இப்போ ஒரு துபாயோ ஒரு யூஎஸ்ஓ அந்த மாதிரி கிடையாது. ஐ மீன் அந்த மாதிரி கிடையாது. இப்போ துபாய் எல்லாம் போகும்போது உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ், பெண்களோட சேஃப்டி, அங்க ரூல்ஸே வேற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஊர்ல அந்த மாதிரி பார்க்கும்போது சேஃப்டிங்கிறது கம்மியா தான் இருக்கு. அது மாறணும். அது ரொம்ப ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. பட் டெஃபினெட்லி மாறிதான் ஆகணும். சர்வதேச ஆண்கள் தினம் கொண்டாடப்படுது. உங்களோட வாழ்க்கையில் ஆண்களோட எவ்வளவு இருக்கு? ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? ஆண்கள் தினத்துக்கு யாரும் வாழ்க்கை சொல்ல மாட்டாங்க. நல்லவே அந்த கேள்வியை கட் பண்ணிட்டு போனாங்க. என்ன சார், நான் என்ன சார் உங்களுக்கு தெரியாத ஒரு ஆண்கள் தினம் பத்தி என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? வாழ்த்துக்கள், ஹாப்பி மென்ஸ் டே. அறிவுரை கேட்டார், ஆண்களுக்கு நீங்க கொடுக்குற அறிவுரை என்ன அப்படின்னு? ஹாப்பி மென்ஸ் டே. ஓகே, ஆண்கள் இப்படி மாறணும் இப்படிலாம் ஏதோ ஒண்ணு சொல்லி நீங்க ஏதோ ஒண்ணு நோண்டி நான் எதுவும் சொல்ல. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஹாப்பி மென்ஸ் டே. டிசம்பர் 28 ரிவால்வர். நவம்பர் 28 ரிவால்வர் ரீட்டா. அடுத்தது நான் ஆக்சுவலா ஹிந்தியில ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். அது ஆனா அதை பத்தி அனௌன்ஸ் பண்ணல. சோ இல்ல அது யாரு என்ன இதுன்னு சொல்லல. சோ ஒரு ஜூன் ஜூலை அந்த டைம்ல ஷூட்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அக்கா அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன் நெட்ஃபிளிக்ஸ்க்காக. அதுவும் ஹிந்தி. இப்போ ரீட்டா ரிலீஸ். அப்புறம் இப்போ மிஸ்கின் சார் கூட நடிச்சிட்டு இருக்கிற அந்த படம். பிரவீன் அப்படிங்கிறவர் தான் டைரக்டர். அவர் கார்கிக்கு கோ ரைட்டர் இருந்தாரு. அப்புறம் விஜய் தேவரகொண்டா கூட ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் இயர் இன்னொரு ஒரு பெரிய மலையாள படம் ஒன்று பண்ணலாம். நான் அதான் சொன்னேன், இப்போதைக்கு பயோபிக்ஸ். படம் என்னைக்கு ரிலீஸ் அதை பத்தி நவம்பர் 28 ரிவால்வர் ரீட்டா ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் அ ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர், டார்க் காமெடி ஜானர்ல. சோ ஜாலியா வந்து சிரிச்சுட்டு போகலாம். எல்லாரும் ரிவால்வர் வச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால கண்டிப்பா பாருங்க. இட்ஸ் கோயிங் டு பி அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர். தேங்க்யூ so much. Thank you.